ஒரு மந்திரவாதி, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறார். ஊருக்கு அவுட்டர்ல உறவுகளை பிரிச்சிருவான். கணவன் மனைவி பிரிச்சிருவான். எதையாவது சொல்லி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஆனா பெயர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன குட்டி சாத்தான குட்டி பிசாசுகள் எல்லாம் விடுவாங்க. இவர் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மனுஷன் ஏதோ பில்லி சூனியங்களை அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டு அவன் விடுவான். அந்த மாதிரி மந்திரவாதி அங்க செத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் நான் உங்களிடத்தில் ஒரு சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், எல்லாவற்றுக்கும் மேலாக பில்லி சூனியங்கள், அதாவது செய்வினைகள், மந்திரங்கள், ஏவல்கள், இது எல்லாம் எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியம். இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வாக ஆவியானவர் ஏவினபடினாலே இந்த காரியத்தை நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்பட்டேன். ஸோ இந்த நாளிலும் நான் அதை குறித்து உங்கள்கிட்ட நான் சாட்சி கொடுப்பேன். பாருங்க, பிசாசானவன் பொல்லாதவன். அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொன்னேன், பிசாசானவன் பொல்லாதவன். அதாவது அவன் பொய்யன், அவன் திருடன், அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, அவனுக்கு நல்லதே செய்ய தெரியாது. ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் மனுஷ கொலைபாதகன். அவனுடைய ஒரே விருப்பம் என்ன அப்படின்னா, எப்படியாவது மனிதனை தேவனை விட்டு பிரிக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம், எதையெல்லாம் அவன் தேவனுக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறானோ அதை நேரடியாக அவனால் செய்ய முடியலைங்கிறதுனால, தேவன் மனிதன் மேல அதிக அன்பு வைத்திருக்கிறபடினாலே இந்த மனுஷன் மூலமா அவர் இருதயத்தை வேதனைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அவனுக்கு. பாருங்க, இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுவேன். எப்படின்னா, மந்திரம், ஏவல், பில்லி சூனியங்கள் செய்வதனால எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து அது. இந்த மந்திரங்கள், பில்லி சூனியத்தில் இறங்கிடக்கூடாது. இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது எதை அவர்கள் செய்கிறார்களோ அது அவர்களுக்கே பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திரவாதி எப்படி பிசாசுகளை ஏவி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே ஒன்றுமில்லாமல் போனார். அதாவது அவரே மரிச்சு போனார். அதை குறித்து என்னுடைய சிறு வயதில் உள்ள அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மந்திரவாதி, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறார், ஊருக்கு அவுட்டரில் இருக்கிறார். இந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா எதுவுமே போட்டிருக்க மாட்டார், ஒரு கோமணம் மட்டும் தான் வச்சிருப்பார். நம்ம அதை வச்சு தான் அவர் என்ன செய்வார், பட்டணத்துக்குள்ளே அதாவது ஊருக்குள்ளே வருவார். ஊருக்குள்ளே வந்தார்னா அவரை கண்ட எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நாங்கள் இருந்த ஊருக்கு அருகில் இந்த சம்பவம் நடக்குது. அங்கே உள்ள ஜனங்களுக்கு, அதாவது மந்திரம் யார் பண்ணுவா, யாருக்கு மேலேயே பொறாமை, போட்டிகள், தான் சகோதரன் நல்லா இருக்கக்கூடாது, சகோதரி நல்லா இருக்கக்கூடாது, சித்தப்பு நல்லா இருக்கக்கூடாது, பெரியப்பு நல்லா இருக்கக்கூடாது, இல்லையா? வேற வெளியிலேருந்து ஆள் வர மாட்டான். உங்களுக்கு விரோதிக்கிறவன் உங்கள் கூட இருக்கிறவனாக தான் இருப்பான். அதிகமாக அப்படி தான் இருக்குது. வெளியிலிருந்து வந்து செய்யக்கூடியவங்க ரொம்ப குறைவு. பாருங்க, பிசாசோட ஒரே தந்திரம் உறவுகளை பிரிக்கிறது. அண்ணன் தம்பி பிரிச்சிருவான், குடும்பங்கள் உறவுகளை பிரிச்சிருவான், கணவன் மனைவி பிரிச்சிருவான், எதையாச்சும் சொல்லி எதையாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி அப்பாவும் பிள்ளையும் பிரிச்சிருவான். பாருங்க, பிசாசு அதான் தந்திரம் உள்ளது. எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலக ரீதியான இச்சைகளாக இருக்கும். அதாவது இந்த உலக ரீதியான காசு, பணம், சொத்து, நிலங்கள், இதை வச்சு தாங்க பிரச்சனையே இருக்கும். இதை வச்சு தான், இதை காமிச்சு தான் விளக்குவான். பெருமை, ஆமாம், நான் வந்து பெருமையாக சுற்றணும், அப்படி பந்தாவாக சுற்றணும் அப்படின்னா எனக்கு தேவை பணம், சொத்து. அப்போ அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துருவான் பிசாசு. அப்போ அந்த உலகத்துக்காக, உலக ஐஸ்வர்யத்துக்காக, அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களுக்காக மனுஷன் என்ன செய்கிறான், அடிச்சுக்கிறான், ஒருத்தன் பகைச்சிக்கிறான். சொந்த உறவுகளுக்கு அவன் துரோகம் பண்ணுறான். ஒருத்தன் வளர்ந்தா ஒருத்தருக்கு தாங்க முடியலை, ஒருத்தர் ஆமாம் எதிர்க்கு ஒருத்தருக்கு பொறாமைகள். ஐயோ, அவன் வளர்ந்துட்டான், அவன் பிள்ளை வளர்ந்துருச்சு, அவன் பிள்ளை பெரிய படிப்பெல்லாம் படிக்க போயிடுச்சு, ஐயோ இவன் இவ்வளோ வசதியாகிட்டான். இந்த பொறாமைகள் தாங்க முடியாம அவளை என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான காரியங்களை அவங்க இறங்குறாங்க. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, இது போல தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த மந்திரவாதிட்ட போய் என்ன பண்றான், அந்த மந்திரவாதி வந்து கேரளாவில் போய் பயங்கரமா ஏதோ வித்தைகள்லாம் படித்து வந்தவர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டா, பயப்படுவாங்க. அதாவது வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் ஊருக்குள்ளே இறங்கி வருவார். ஊருக்குள்ளே இறங்கி வர்றப்போ அங்கே காய்கறிகள், பழங்கள், ஆமாம், ஏதாச்சும் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து அவருக்கு பிடிச்சதை அந்த ஆள் வந்து எடுப்பாராம்.
அந்த மந்திரவாதி வந்து எடுக்கிறாருன்னா அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. காசுலாம் வாங்க முடியாது அவர்கிட்ட. அவருக்கு எது விருப்பம் வருவார், அவர் மட்டும் தான் தனியாக இருப்பார். அதனால் அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் எடுப்பார், அவர் பாட்டு போயிடுவார். யாரும் அவர்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க முடியாது. அவர் வந்தாலே பயப்படுவாங்க. அவர் வந்து அப்படியே கண்மையெல்லாம் போட்டு பயங்கரமாக பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமாக இருப்பார். இப்போ இந்த மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஊருக்கு வெளியில், அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதாவது ஊருக்கு வெளியில் இருக்கிறார். நிறைய பேர் மந்திரவாதி மந்திரம் செய்யணும், யாருக்காவது ஏவல் பண்ணணும், பில்லி சூனியம் பண்ணணும் அப்படின்னா அவரை தேடி போவாங்க. அப்போ இது போல இருந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊரில் ஒரே ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த காலத்தில் ரட்சிப்பு வந்து ரொம்ப கம்மி. அதாவது கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களே கம்மி. அதாவது ஊழியக்காரர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. நான் ரோமன் கேத்தலிக்கில் இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ்து இயேசுவை குறித்து பெருசாக அங்கே பேசப்படாது. இரட்சகரை குறித்த ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு அங்கே இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட நாட்களில் தான் அந்த ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அம்மா காதில் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, கழுத்தில் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க வெள்ளை சேலை தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கணவர் இறந்து போனதுனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா அவங்க மீன் வியாபாரம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்கள பார்த்தா எல்லாரும் இது அல்லலுயா அம்மா, இது அல்லலுயா, இவங்க வந்து அல்லலுயா குரூப்பு, அல்லலுயா குரூப், இந்த அம்மா அல்லலுயா அம்மா, இந்த அம்மா இயேசு பைத்தியம், இவெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா வந்து எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த அம்மா ஆனால் வைராக்கியமாக இயேசுவுக்காக அவங்க நிற்கிறாங்க. அப்போ இந்த அம்மா இயேசுவுக்காக வைராக்கியமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கணவர் இல்லை, 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வாழ வைக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மீன் வியாபாரம் பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இந்த மந்திரவாதி, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறம் வெளியில் இருந்த மந்திரவாதி ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தன்று வேகமாக வர்றாரு. பகலில் வேகமாக அவர் உள்ளே வந்தால் அவருக்கு வேண்டியதெல்லாம் அங்கே இருக்கிற பஜாரில் விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த தாய்மார்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட எடுக்கிறார். அவருக்கு பிடிச்ச எடுத்து கடைசியாக இந்த அம்மா கிட்ட வந்தோடனே நல்ல வாழை மீன் இருந்துச்சான். வாழை மீன், பெரிய வாழை மீனாக இருந்தோன்னா அவர் நல்ல ஒரு பெரிய வாழை மீனை கையில் எடுத்துருக்கிறார். தூக்குன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த வாழை மீனை தட்டி விட்டாங்க, தட்டி கீழே வச்சுட்டாங்க. வாங்கி காசு கொடுத்துட்டு எடுத்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களா, ஐயோ அப்படி பண்ணிடாத, அவர்கிட்ட காசுலாம் கேட்டுறாத, அவர் பெரிய மந்திரவாதி, உனக்கு ஏதாவது செஞ்சுருவார், அவர் ஏவல் பண்ணி விடுவார், அவர் மோசமான ஒரு மனுஷன், அவர் மந்திரவாதிங்க, நீ சும்மா என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பயமுறுத்துறாங்க. அந்த அம்மா ரொம்ப பயமுறுத்தி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த அம்மா இல்லை, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அந்த ஏசப்பாவுக்கு மட்டும் தான் பயப்படுவேன், அவருக்கு மட்டும் தான் கீழ்ப்படுவேன், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவருக்கு இப்போ காசை கொடுக்க சொல்லுங்கள், காசை கொடுத்துட்டோன்னா மீன் எடுத்து போய் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, மந்திரவாதிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே அந்த ஆள் முறைச்சிட்டு இந்த அம்மாவை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, போகிறார். போகிற உடனே கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஐயோ அவ்வளவுதான், ஏனும் அந்த மந்திரவாதி உன்னை என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான், ஏனும் அந்த மந்திரவாதி உன்னை விடவே மாட்டான், அவன் போய் கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்வான், உன்னை அழிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான், ஏன்னா அவங்கள்ட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் நீ அவனை அவமானப்படுத்தி விட்டா. அதனால அவருக்கு வந்து பயங்கர கோவத்தில் போறார். இப்போ நீ என்ன செய்ய போறா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இவங்க இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டு வீடு, சின்ன ஒரு வீடு தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட 2 பிள்ளைகளையும் சாயங்காலத்தில், அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7:30 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க, படுக்கைக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க இருக்கிறனால ஒரு பிள்ளை வலது பக்கமும் இடது பக்கமாக தூங்க வச்சுட்டு நடுவில் இவங்க முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியுது இந்த மனுஷன், அதாவது அந்த மந்திரவாதி எதையாச்சும் செய்வான், அந்த மந்திரவாதி ஏதாச்சும் பிசாசுகளை ஏவி விடுவான். ஏன்னா அவங்க வந்து ஏவல் பண்ணுறவங்க. இந்த பிசாசுகளை ஏவுகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய இந்த குட்டி சாத்தான்கள்லாம் அப்படி வச்சுருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்லற பிசாசுமா, அதாவது எச்சி பிசாசும்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த சின்ன சின்ன குட்டி சாத்தான குட்டி பிசாசுகள் எல்லாம் ஏவி விடுவாங்க. இதுக்கு இந்த சோள பொரிம்பாங்க. இந்த மாதிரி சோள பொரி இந்த மாதிரி போட்டாலே அதை சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படிம்பாங்க. ஒரு சிலதுக்கு ஏதாவது படையில் வைப்பாங்கம்பாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடும். கடைசியாக பெரிய பிசாசுகள் உண்டு, அதாவது அதுகளுக்கு ரத்தம் தான் கொடுக்கணும், காட்டேரிகள், ரத்த காட்டேரிகள். ஆமாம், அதுகளுக்கு வந்து கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், இப்படி ஏதாச்சும் அதுக்கு மனுஷ ரத்தம், ஏதாச்சும் ஒரு ரத்தம் வேணும் அதுக்கு.
அப்போ இந்த மாதிரி உள்ள பிசாசுகள், இது வந்து பயங்கரமான பிசாசுகள் உண்டு. கடைசியாக அது வந்து பெரிய பிசாசுகள் அப்படியும் உண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இந்த மனுஷனும் அதே போல் பிசாசுகளை தன்னோட கண்ட்ரோல் வைக்கிறார். அப்போ இந்த மந்திரவாதியும் எல்லா பிசாசுகளையும் கண்ட்ரோல் வச்சதுனால அந்த ஊரில், அந்த பட்டணத்தில், அந்த ஏரியாவில் எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு தெரியுது, இன்னைக்கு நைட்டு இந்த மனுஷன் என்னமோ ஏதாச்சும் ஒன்று செய்வான்னு சொல்லிட்டு இந்த அம்மா முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும். அதாவது நைட் ஆச்சுன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிரும். பூச்சி சத்தங்கள், வண்டி சத்தங்கள் தான் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்தால் கூட கேட்கும். அப்போ இந்த அம்மா வந்து நைட்டு ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிற சத்தமெல்லாம் பக்கத்தில் கேட்குது. இப்போ அதே போல் மந்திரவாதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிசாசுகளை ஏவ ஆரம்பிச்சுக்கிறான். இந்த அம்மாவை எப்படியாச்சும் அழிச்சிடணும், நம்மளை அவமானப்படுத்தி பிடிச்சி என் கையில் இந்த மீனை பிடிங்க கீழே போட்டுருச்சு, இந்த அம்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், அங்கேருந்து மந்திரங்களை அவன் செய்கிறான். அதாவது பிசாசுகளை ஏவி விடுறான். முதல்ல சின்ன சின்ன குட்டி சுட்டி பிசாசுகளை ஏவுறான். அதாவது அதுக்கு இந்த சோளா பொரி மாதிரி அந்த பொரியலை போட்டு, அரிசி பொரியல் ஏதோ ஒரு பொரியலை போட்டு அனுப்ப அது வருது. இந்த குட்டி பிசாசுகள் வர்ற பொழுது அது என்ன செய்யுது, அதாவது அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருது, மேலே ஓட்டு மேலோடி நடக்கிறது, இதெல்லாம் தெரியுது, அந்த சத்தம் கேட்குது. ஏன்னா ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறவங்க, ஆண்டவர்கிட்ட நிற்கிறவங்களுக்கு இந்த அசுத்தாவிகளுடைய நடமாட்டங்கள் இருக்கும்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய உணர்வுகள் இருக்கு. உங்க உள்ளான மனுஷன், உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அது உணர்ந்து கொள்ளும், அதுக்கு தெரியும். நீங்க உண்மையா தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து தேவனுக்கென்று இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் தேவ ஆவியானவருக்கும் இணைப்பு இருக்குன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாம அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று தம்முடைய பிள்ளைகளை அவர் வெளிப்படுத்திடுவார். ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்த்துதல தெரிஞ்சிடும். சும்மா பேரு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்ப பாருங்க, இவங்க வந்து ரொம்ப ஜெபிச்சு ஆண்டவர்களை நிற்கிறனால இவங்களால புரிய முடியுது, அந்த அசுத்தாவிகள் சுத்துது. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மனுஷன் ஏதோ பில்லி சூனியங்களை அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் ஏவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பிசாசுகள் வருது அப்படின்னு உடனே இந்த அம்மா ஜெபிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஓட்டில் நடக்கிற சத்தம், பக்கத்தில் வர இந்த காற்று வித்தியாசமாக அடிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணிலாம் அந்த காகங்கள் வந்து கத்தும். அதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். அதெல்லாம் பொல்லாத பிசாசுகள் நடமாடுகிற பொழுது அப்படி வரும். இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து அனுபவித்து வந்த நாட்கள் எனக்கும் உண்டு. ஸோ இன்னும் வர நாட்களில் நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா ஆவியானவர் அந்த நாட்களில் தான் அதை பேச சொல்கிறார். ஏன்னா இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்க, இந்த மந்திரவாதி பிசாசுகளை ஏவுறான். முதல்ல அந்த குட்டி பிசாசுகள் வந்துட்டு அதால் இந்த அம்மாவை நெருங்க முடியல, அதாவது வீட்டுக்குள்ளே போக முடியல. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்படி அக்கினியாக இருக்கு. இந்த அம்மா ஜெபிக்க தேவ பிரசன்னம் அங்கே இருக்க இந்த பிசாசில் உள்ள நுழைய முடியல, வந்துடுது. அடுத்த பிசாசு அனுப்புகிறான். அதுகளும் போகுது, சுற்றுது பார்க்குது. பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி 2 மணி ஆகுது. அந்த பிசாசுகளும் போய் சுற்றி பார்த்துட்டு, ஆமாம், ஆனால் அது வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் நல்லா அங்கே தெரியுது. அது ஓடுகள் மேலே நடக்குமா, ஓடெல்லாம் கிராக் ஆகுது அந்த சத்தம் கேட்டு. ஃபைனலாக பாருங்க, இதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சத்தங்களை கேட்டுகிட்டே இருக்கிற அந்த அம்மா ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த வீட்டு மத்தியில் மட்டும் ஏன் வித்தியாசமான சவுண்டு கேட்குது இன்னைக்கு. அப்போ அவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெகிழல் மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்களும் கவனிச்சு கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபைனலாக பாருங்க, நான் தான் சொன்னேன், மந்திரவாதிகள் வந்து எப்பவுமே பாருங்க, அந்த பொல்லாத ஆவிகள், சரியான பிசாசு, அதாவது இரத்த காட்டேரிகள், இந்த மாதிரி இரத்த காவு வாங்கக்கூடிய பிசாசுகளை கூப்பிடுகிற பொழுது அவங்க பக்கத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேவலோ ஒரு ஆடோ இல்லைன்னா தன்னுடைய மனுஷன் ரத்தமோ கொடுப்பாங்க. அதுக்கு தேவை ரத்தம். அப்போ இந்த மாதிரி உள்ள இரத்த காவு எடுக்கக்கூடிய இந்த பொல்லாத பிசாசுகளை கடைசியாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மந்திரவாதி அந்த பிசாசை ஏவி விடுறான். அது போய் எப்படியும் அந்த அம்மாவை போட்டு வந்துடும், காலி பண்ணிட்டு வந்துடும், 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, கடைசியாக அந்த இரத்த காட்டேரிகளை, அந்த அசுத்த பொல்லாத பிசாசுகளை அவன் ஏவுறான். மந்திரங்களை பண்ணி அவன் ஏவி அதை அனுப்புகிறான். அப்போ அந்த பிசாசுகள் என்ன செய்து வருது. அது வந்தால் பயங்கரமாக அந்த வீட்டை சுற்றிலும் பயங்கர காற்று வீசுது. ஆமாம், அந்த இடம் ஃபுல்லாக, அந்த ஓடுகள் ஃபுல்லாக அது நடக்கிறப்போ அது சவுண்டு கேட்குது. அந்த அம்மாவுக்கு ஏதோ நடக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த அம்மா வந்து பகைச்சிருச்சு அந்த மந்திரவாதிட்டுங்கிறது தெரியும். அதனால் ஏதோ நடக்குதுங்கிறதுனால மற்றவங்களாம் வேடிக்கை அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னமோ நடக்க போகுதுப்பா இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில் இன்னைக்கு நைட் இந்த அம்மா வந்து அந்த மந்திரவாதிட்டு ஏதோ பகைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா நல்லா ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்லா ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிச்சு தைரியமாக 2 பிள்ளைகளை காப்பாற்றணுமே,
ஆமா, பிசாசு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி தைரியம் அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க அந்த பிசாசால உள்ள நுழையவே முடியல. கடைசியா வந்தது அந்த இரத்த காட்டேரி பிசாசும் எவ்வளவோ ட்ரை பண்ணுது. கடைசியா பார்த்தீங்கன்னா 3:30 மணி 4 மணி ஆகிருது. இந்த பிசாசுக்கு கோவம் வந்துடுது. கடைசியில கதவுல ஓங்கிட்டு ஒரு அடி அடிக்குது. அடிச்ச உடனே அந்த கதவு அப்படியே கிராக் ஆகுது. ஆமா, கிராக் ஆகி அப்படி மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கதவு வந்து ஆமாம் அந்த பனை இதில் தான் செஞ்சுருப்பாங்க. பனை மரத்தோடைய அந்த இதில் தான் அதை தான் எடுத்து அழகாக செஞ்சுருப்பாங்க. அப்போ அது வந்து அப்படியே உடஞ்சி நிற்குது. அடிச்ச ஸ்பீடில் இந்த சத்தத்தையும் பக்கத்துலலாம் கேட்குறாங்க. அடிச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன் போகுது, திரும்ப போகுது. எல்லா பிசாசுகளும் அவங்க ஏவனாங்கன்னா அது திரும்ப போகும். அங்கே போய் அது காரியத்தை முடிச்சுட்டு போகும். இல்லைன்னா முடிக்கலைனாலும் திரும்ப போகும். அப்போ திரும்ப போகிற பொழுது அவங்க என்ன செய்யணும்? அதுக்கு உள்ள பரிகாரங்களை செய்யணும். அந்த பிசாசுக்கு கொடுக்கக்கூடியதாக செய்யணும். செஞ்ச உடனே அது என்ன செய்யும்? அதுக்கு அதை பார்த்துட்டு போயிடும். அது மோந்து பார்த்துட்டு நக்கி பார்த்துட்டு போயிடும். அதான் பிசாசோட கேரக்டர் தான். சரிங்களா? அப்போ இந்த கடைசியாக போகக்கூடிய இந்த பிசாசு என்ன செய்யுது? திரும்ப ரிட்டர்ன் போகுது. இப்போ ரிட்டர்ன் போகிறப்போ அந்த மந்திரவாதி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த பிசாசு எப்படியும் அந்த அம்மாவை அடிச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்கிட்டான். இந்த மந்திரவாதி தூங்கிட்டாருங்கிறதுனால இது இங்கிருந்து போன பிசாசு. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட வச்சுக்கிட்டா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நெருங்க விட மாட்டார். மாறாக அது வந்து ஒண்ணுலமாக்கி விட்டு போயிடுவார். அப்போ அந்த பிசாசு வந்து பயங்கர டென்ஷன்ல என்ன செய்து திரும்ப போகுது, ரிட்டர்ன் போகுது. ரிட்டர்ன் வர்றப்போ இந்த மந்திரவாதி நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அது எப்படியும் முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்த ஸ்பீடுக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கோவத்துல அந்த மந்திரவாதி அடிச்சிருச்சு. மந்திரவாதி அடிச்சு காலி பண்ணிடுச்சு. இப்போ பகல் ஆகுது, காலையில ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, 7 மணி ஆகுது. இந்த அம்மா வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறாங்க. நடுங்கிட்டு அப்படி 2 பிள்ளைகளை பிடிச்சி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. துதிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இவங்கெல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வெளியில் வர்றாங்க. கதவுலாம் உடஞ்சிருக்கு. உடஞ்ச கதவை சைடில் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்படி கூட்டிகிட்டு வந்து ஊரெல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துல நிற்கிறப்போ, ஒருத்தர் தோட்டக்காட்டுக்கு நைட்டு போனவர் பகலில் வந்து தோட்டத்தில் நைட்டு வேலையில் முடிச்சுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு காலையில் அவர் திரும்ப வர்றப்போ பார்த்தோம்னா, அவர் அந்த மந்திரவாதி இருக்கிற ஏரியா வழியாக வர்றாரு. பார்த்தா அந்த மந்திரவாதி வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே வித்தியாசமாக ஒரு மாதிரி அவரை வந்து நெருக்கி சுருட்டி வச்சிருக்குது. அங்கே போய் பார்த்தா அவருடைய மூக்கு வழியை காது வழியை ரத்தம் வந்து செத்து கிடக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த மனுஷன் வேகமாக ஊருக்குள்ளே வர்றார், ஓடி வர்றார். வந்து சொல்கிறார், இந்த மாதிரி மந்திரவாதி அங்கே செத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே உள்ள மக்களும் அந்த காரியங்களை பார்க்குறாங்க. பார்த்து ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. உண்மையிலே ஏசப்பா இருக்கிறார். இந்த மாதிரி அந்த பொம்பளை ஒன்றுமே செய்ய முடியல, இந்த பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அந்த இயேசு எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை குறித்து மகிமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மந்திரவாதி என்ன ஆனார்? அவர் ஒன்றும் இல்லாமல் போனார், மரிச்சு போனார். ஆமாம், பாருங்க, தேவனுடைய உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றார். கண்மணியே தொடுவாங்களாம். அதாவது ஒருத்தன் ஏவல் பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் வந்து பில்லி சூனியத்தை ஏவறான் அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ மனுஷன், உண்மையா கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த மனுஷனுக்கு விரோதமாக இவன் ஏவல் செய்வான்னு சொன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது ரிட்டர்ன் ஆகும். எப்படியும் ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை தொடு கண்மணியை தொடுறான். அது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை தொடுகிற பொழுது அவன் என்ன செய்யறான்னா, கடவுளுடைய கண்ணுக்குள்ள போய் விரல விடுறான். கருவிழிக்குள்ள போய் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க கருவிழிக்குள்ள கண்ணை விட்டு விரல விட்டா எப்படி இருக்கும்? ஒருத்த வந்து நோண்டுறது கண்ணை. அதே போலதான். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? சும்மா விடுவாரா? ஆமா. ஸோ தேவன் நல்லவர். நீங்க ஆராதிக்கிற இந்த இயேசு மிக மிக நல்லவர். ஆக இந்த அருமையான இந்த சாட்சியை கேட்டீங்க. ஆக பிரியமானவர்களே, இது பொல்லாத காலமாக இருக்குது. ஆக உலக இச்சைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக உங்கள் சொந்தங்களையோ உறவுகளையோ விட்டு பிரிஞ்சிடாதுங்க. ஆமாம், அது எல்லாம் மறைஞ்சு போகக்கூடியது. உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, எல்லாமே மறைஞ்சு போகும், அழிஞ்சு போகும், நாரி போகும், கெட்டு போகும். ஆனால் என்றைக்கு மாறாத அந்த கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நியமங்களை கை கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். என் தேவன் அற்புதமாக நடத்துவார். கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் உங்களை சமாதானமாக திருப்தியாக நடத்திடுவார். நீங்கள் படுத்தா தூங்கிடுவீங்க. இன்னைக்கு நிறைய பணக்காரர்கள், நிறைய கோடீஸ்வரர்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லை. அவங்க அதுக்காக எத்தனையோ என்னவோ மருந்துகள் என்னெல்லாமோ எடுத்து பார்க்குறாங்க.
இரவாச்சுன்னா தூக்கம் வராது. என்னதான் பஞ்சு மத்தியில் படுத்தாலும் தூக்கம் வராது. போராடுவாங்க. எல்லா வியாதியும் இருக்கும், எல்லா பலவீனமும் இருக்கும். வெளியில தான் அவங்க வெள்ளையும் சொல்லையுமா பயங்கரமா அப்படி இருப்பாங்க பந்தாவுக்காக. ஏன்னா பெருமை, இது பிசாசுடைய கேரக்டர். தன்னை பெருசா காமிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடியும் பெரிய ஆளா காமிக்கணும் பெருசா. ஆனா குடும்பத்துக்குள்ள போனா அங்க சண்டை சச்சரவு, ஒற்றுமை இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆமா. ஸோ பாருங்க, பிசாசு இப்படிதான் தந்திரமா அவன் செயல்படுகிறான். ஆக நாம அதுல சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த நாளிலும் இந்த சாட்சியை கேட்ட, கர்த்தருடைய வார்த்தைகளையும் கேட்ட, நிச்சயமாக உங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆக தேவனை கிட்டிச் சேருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரை விசுவாசிக்கிற பொழுது தைரியமாக இருங்கள். உங்களை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். சகரியா 4:5 என் இயேசு உங்களை சுற்றிலும் அக்கினி மேதலா இருப்பார். உங்களை தொட விட மாட்டார். உன்னை தொட்டுட்டாம்னா ஆண்டு சொன்னார், என் கண்மணியை தொட்டுட்டான். அப்ப ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அப்பா சொல்ல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எப்பொழுதும் உன்னை பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆக அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நாம் அவரை தேடணும், அவரை நேசிக்கணும், இல்லையா? பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறதா. தன்னை தேடுகிற மனுப்புத்திரன் உண்டோ என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் எப்பொழுதும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஆக உங்க மேல அவர் கண்களை வைத்து இருக்கிறார். தன் கண்களை உங்க மேல வைத்திருக்கிறார். உங்கள் ஜாமக்காரர். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்லுவார், அவர் ஜாமக்காரர். அவர் சும்மா இருக்க விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட துதிச்சு அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆண்டோடைய நாமத்தை துதியுங்க, மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக என் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்து இன்னும் அநேக காரியங்களை, இதை குறித்ததான காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நாம் சந்திப்போம். என்னோட டாப்பிக்கில் நான் ஆண்டவரை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.